Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா ஒரு full body skin whitening cream எப்படி வீட்லயே ரெடி பண்ணி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த cream பாத்தீங்கன்னா 100% எஃபெக்டிவ் ஆனது. கொரியன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் நம்ம இப்போ வீட்லயே prepare பண்ணி நம்ம யூஸ் பண்ண போறோம். அது எப்படி பண்றோம்ன்றதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா அரிசி வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 to 3 hours வந்துட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்துட்டு ஊற வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை வந்து ஒரு வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எடுத்து வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி தோலை சீவிட்டு இது மாதிரி கிரேட்டர் வச்சு நல்லா துருவிக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை வந்து என்ன பண்ணுங்க, வடிகட்டி ஒரு ஃபில்டர்லேருந்து இந்த உருளைக்கிழங்கு சாறையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பவுலில். அடுத்தது பார்த்திங்கன்னா கெட்டி தயிர், அதையும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டரில் முன்னாடியே போட்டு வச்சுருங்க. அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சு வந்துடும். மேலே வெறும் க்ரீமியாக மட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ அரிசி வந்து அரைச்சது இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஃபில்ட்ரு பண்ணி அந்த அரிசியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கூடவே பார்த்திங்கன்னா அடுத்தது உருளைக்கிழங்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஊற்றிக்கணும். ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் மேலாப்பில் தண்ணியை மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய அடியில் படிஞ்சிருக்கக்கூடிய இந்த மாவு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டார்ச் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஃபைனலாக என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது மேலாக தண்ணி மட்டும் இந்த அரிசியோட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸில் வந்துட்டு வச்சு ஹீட் பண்ணணும். நல்லா கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வந்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் உங்களுக்கு, ஏன்னா கெட்டி பிடிக்கும். அதனால தான் நீங்கள் மிக்சரை வந்து கலக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்துட்டு லிக்விடியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக உருளைக்கிழங்குல அடியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ச் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த மாவு மாதிரி இருக்கக்கூடியது அதுதான். அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கலக்கிட்டு இருக்கேன் நான். நீங்களும் இது மாதிரியே கலக்குங்க. இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஜஸ்ட்டு இது ப்ரிப்பரேஷன் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ரெடி ஆகிடும். இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். ஃபைனலாக பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. இப்போது க்ரீம் ஃபார்மில் வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆறின பிறகு என்னென்னலாம் சேர்க்கணுன்றதை பார்க்கலாம். தயிர் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த தயிரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது அடியில் இருக்கக்கூடிய தண்ணியை யூஸ் பண்ண வேணாம், அதை ஊற்றிடுங்க. இப்போ இந்த தயிரை வந்துட்டு இந்த அரிசியை வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தயிரும் அந்த அரிசி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்துச்சுன்னா கையாலே நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் மாவு வந்து கெட்டி பிரிச்சுருந்துச்சுன்னா அங்கங்கே நீங்கள் ஃபைனலாக கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பல்ஸில் வச்சு ஒரு ஓட்டிக்கோங்க. அவ்வளோதான். ஃபைனல் அண்ட் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு அந்த படிஞ்சிருக்கு இல்லைங்களா பவுடர் மாதிரி ஸ்டார்ச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு ஃபுல் பாடி ஒயிட்னிங் க்ரீம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான க்ரீம் சொல்லலாம். இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே ரொம்ப சிம்பிளான செலவில் நமக்கு ஃபுல் பாடி ஒயிட்னிங் க்ரீம் ஃபைனலாக கிடச்சிடுச்சு. இதுக்காக நம்ம போய்ட்டு காசு போட்டு வெளியில் வந்துட்டு 1000 2000 போட்டு வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா 100% இல்லை, 200% இல்லை, சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு க்ரீம். இதை தான் வந்து கொரியன்ஸ்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய மெத்தட். இது வந்து நம்மளுடைய பழங்கால இந்திய முறை தான். இதை தான் அவங்களாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம போய் வீணாக காசு கொடுத்து பெரிய க்ரீம்னு சொல்லிட்டு வாங்கி காசு வேஸ்ட் பண்ணுறோம். இதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்துட்டு நல்லா வந்துட்டு டிஃப்ரெண்ட் தெரியும், கலர் சேஞ்சஸ் ஆகிறது. இது வந்துட்டு இதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஒரு 10 days வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா வச்சுக்கலாம் 10 days. இல்லை வெளியில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வைக்க முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். அப்பப்போ வேணால் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த க்ரீம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பாட்டில் நல்லா ஏர்டைட் பாட்டிலாக பார்த்து க்ளீன் பண்ணி வாட்டர்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்து வைங்க ஸ்டோர் பண்ணி.
இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் கலர் வந்துட்டு ஷேட் வந்துட்டு நல்லா டிஃப்ரெண்ட் ஆகிறது தெரியும். அதை மாதிரி முகத்தில் இருக்கக்கூடிய இந்த மங்கு, கருவளையம், வேறு என்னென்ன டார்க் ஸ்பாட்ஸ் இது மாதிரி ரிலேட்டடாக எல்லாமே வந்துட்டு க்யூர் ஆகும். எல்லாத்தையுமே இது சூப்பராக க்யூர் பண்ணி உங்களோட ஸ்கின்னாக பளபளன்னு இந்த கொரியன் ஸ்கின்லாம் அப்படி இருக்கும் கிளாஸி அது மாதிரி கொண்டு வரும். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு க்ரீம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் வித்தியாசம். நாங்களும் இந்த வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 100% சொல்கிறேன், செம ஹாப்பியாக இருக்குது, நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதை கண்டினியூஸாக நம்ம பண்ண பார்த்திங்கன்னா 100% ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் யூஸ் பண்ணுங்கள் போதும். இதை வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நம்மளோடைய ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டன் ஆகிறது தெரியும். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே வாஷ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இந்த க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் சோப்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இதை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இதை மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மார்னிங் இல்லை நைட் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நைட் டைமில் பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்கிக்கோங்க. அப்போது ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த க்ரீமில் ஆல்ரெடி நம்ம கர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் மாய்ஸ்சரைசர் தேவைப்படாது. அப்படியே உங்களுக்கு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, டோனர் மாதிரி அதை கூட அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தூங்கிக்கலாம். இதன் மாதிரி நீங்கள் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள். எப்படி ரிசல்ட் இருக்குன்றது நீங்களே எனக்கு தேங்க் பண்ணி சொல்வீங்க. 100% நான் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும், அவங்களும் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த வீடியோவில் சொன்ன இந்த ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான இந்த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.